ஸ்வெட் ஸ்மெல் அதிகமாக இருக்கா உங்களுக்கு? யூஷுவலாக இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங் எல்லாருக்குமே பொதுவாக அதிகமாக இருக்கும். அதில் ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துகிட்ருக்கு, ரொம்ப இர்ரெசிஸ்டபிளாக இருக்குது, பொறுத்துக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸ்வெட் ஸ்மெல் அப்படின்னா, ரொம்ப ஸ்வெட் ஸ்மெல் இந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக இதுவும் ஒரு இண்டிகேஷன் தான். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் மட்டும் இல்லைங்க, எந்த சீசனாக இருந்தாலும் அவங்க அந்த பர்டிகுலர் பர்சன்கிட்ட ஸ்வெட் ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். என்ன தான் அவங்க ஹைஜீனை மெயின்டைன் பண்ணாலும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸ்வெட் ஸ்மெல். இதுக்கான ரீசன் என்ன? இது ஏன் வருது? இது ஏதாவது வியாதியோட அறிகுறியாக இருக்கக்கூடுமா? இது எல்லாமே இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். முழுசாக இந்த பதிவை பாருங்கள். இந்த மாதிரி ஸ்வெட் ஸ்மெல் இருக்கிற பட்சத்தில் முதல் விஷயம் நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளோட பாடி ஹீட். ரொம்ப அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு நம்ம பாடியிலங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வேறு என்ன சிம்டம்ஸாக காட்டும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்வெட் ஸ்மெல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு யூரின் சம்மந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். யூரின் எரிச்சலோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரியோ அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். யூரின் வந்து ரொம்ப அடர் மஞ்சள் நிறமாக மாறுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சிலருக்கு வந்து யூரின் போகும்போது நுரைச்சி போகிற மாதிரி கூட இருக்கும். பாடியே ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி, அவங்க உட்காந்து எந்திரிச்சாங்கன்னா ரொம்ப அனல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடங்கள். அது மட்டும் இல்லை, பாடியிலே டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஒரே மாதிரி ஹீட்டாகவும் இல்லாமல் திடீர்னு குளிரும், திடீர்னு வேர்க்கிற மாதிரி இருக்கும். ஞாபக மறதிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாகவே ரொம்ப படப்படன்னு இருப்பாங்க. அவங்க ரொம்ப பால்பிட்டேஷன்ஸாக, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. சாதாரணமாக இருக்கவே மாட்டாங்க. அவங்களால காம் டவுன் ஆகவே முடியாது அவ்வளோ சீக்கிரம். ரொம்ப படப்படன்னு இருப்பாங்க. அஜிடேட்டடாகவே இருப்பாங்க. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அதிகப்படியாக கோபம் வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அதிகப்படியான எண்ணெய் சார் விஷயங்கள், அதாவது டீப் ஃப்ரைட் ஃபுட்டு மாதிரியோ புளிப்பான விஷயங்கள் மாதிரியோ அதிகமாக சாப்பிடணும்னு விரும்புவாங்க. சிலருக்கு வந்து இனிப்பு சுவைகள் அதிகமாக பிடிக்கக்கூடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வியாதி, அதாவது உங்களோட ஸ்வெட் ஸ்மெல் அப்நார்மலாக ஜாஸ்தியாக இருக்குது, எப்பவுமே ஜாஸ்தியாக இருந்துகிட்ருக்கு, சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குதுன்னா தயவு செய்து இது வந்து ஒரு வியாதியோட அறிகுறின்றதை தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் உங்கள் உடம்பு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்னிங் சிக்னல் தான். ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் அதுக்கான சிறந்த தீர்வாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.